வந்து பிஎம் கிசான், அதாவது பிரதம மந்திரி கிசான் திட்டம்னு ஒன்று மத்திய அரசு திட்டம். அதுக்கு நம்ம ஒரு பைசா செலவு இல்லை, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் செலவு கிடையாது. அவங்க ஏழை விவசாயிங்களுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, 3 தவணையாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் 5,19,00,000 மக்கள் தொகை இருக்கு. அங்கே இந்த பயனாளிகள் எவ்வளவு விவசாய பயனாளிகள்னு பார்த்தீங்கன்னா 40,80,000 பேர் பயன்பெற்றிருக்காங்க 6000 ரூபான்னு வாங்கி. சரி, அடுத்தது பாருங்க தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 3,52,00,000 மக்கள் தொகை. அங்கே எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30,70,000 பேர் இந்த பண உதவி பெற்றிருக்காங்க. கர்நாடகாவை பார்த்தீங்கன்னாக்க மக்கள் தொகை 6,10,00,000. அங்கே எவ்வளோ விவசாயிகள் பயன்பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 43,80,000 பேர் பயன்பெற்றிருக்காங்க. சரி, சின்ன மாநிலம் கேரளாவில் மழை 3,20,00,000 மக்கள் தொகை இருக்காங்க. அங்க என்ன ஆகுது, 22,70,000 பேர் அங்க உள்ள விவசாயிகள் பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 7,21,00,000 பேர் மக்கள் தொகை இருக்காங்க. ஆனா இங்க பயன்பெற்ற விவசாயிகள்னு பார்த்தீங்கன்னாக்க வெறும் 22,70,000 பேர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு குறையாம தமிழ்நாட்டில் ஏழை சிறு விவசாயிகள் இருக்காங்க. அவங்கள ஒழுங்குமுறையா கணக்கெடுத்து இவங்க மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆனா திமுக அரசு அதை செய்யல. திமுக அரசுக்கு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதே தெரியல. இதை நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதனால பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டிய பண உதவியை வாங்கி கொடுக்க வக்கில்லாத அரசு தான் இந்த திமுக அரசு. இதனால 1,800 கோடி ரூபாய் இந்த விவசாயிகளுக்கு போற பணம் போகல அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். திமுக வந்து ஆட்சியே நடத்தல. அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சியை எப்படி நடத்துறது, கட்சியில எந்த கட்சிக்காரவங்களை சேர்க்கறது, இந்த மாதிரி பண்றாங்களே ஒழிய வாக்கு போட்ட மக்களுக்காக எதுவும் செய்யல. அதே போல பாத்தீங்கன்னா லேப்டாப் அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில 51,70,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பிள்ளைங்க பயன்பெற்றிருக்கு. இப்ப 5 வருஷமா இவங்களுடைய தேர்தல் அறிக்கை நம்பர் வந்து 163. திமுக காரவங்க மறந்துருப்பாங்க, நான் மறக்கல. 163வது இதான் என்ன சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில, நாங்கள் லேப்டாப் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த தேர்தல் வாக்கு சேகரிக்க போகணும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்ப திடீர்னு நாங்க வந்து ஒரு 2,000 கோடி ஒதுக்கியிருக்கோம், நாங்க வந்து உங்களுக்கு வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 10 லட்சம் பேருக்கு கொடுக்குறேங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அம்மா இருந்தப்போ பள்ளி படிப்புலேயே அம்மா கொடுத்தாங்க லேப்டாப்பு. எதுக்காக, அந்த பிள்ளைகளுக்கு பழக்கம் வரணும், கற்றுக்கணும். ஏழை பிள்ளைகளுக்கு வாங்கிறதுக்கு வசதி இருக்காது. அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, பள்ளிக்கூடம், இதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே அம்மா ஸ்கூல்லையே கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ திமுக அரசு என்ன சொல்லுது,
நாங்கள் காலேஜில் வந்தோன்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே சொல்கிறது என்னன்னா, தேர்தலில் வாக்கை வாங்கிறதுக்காக, ஓட்டை வாங்கிறதுக்காக ஒரு பொய்யான தகவலை அங்கங்கே சொல்கிறாங்க. இத்தனை நாளாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன சொன்னாங்க இவங்க? அதாவது லேப்டாப் கொடுக்கலாமா, டேபு கொடுக்கலாமா? 4 வருஷமாக யோசிப்பீங்க, 4 வருஷம் 5 வருஷமாக யோசிப்பீங்க. இதனால எவ்வளோ பிள்ளைங்க பாதிப்படைஞ்சிருக்கு? ஏழை பிள்ளைங்க கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்க பயன்பெறாமல் வெளில போயிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு கொடுக்கல. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த அரசாங்கம் 12 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்க ஒழிய, இந்த கடனை வாங்கி இந்த அரசாங்கத்தில் எல்லாரும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, உண்மையாக உறுதியாக மக்களுக்கான வேலைகளை அவங்க செய்யலைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தேர்தலில் இதோடைய பிரதிபலிப்பு நிச்சயம் தெரியும். நான் விடுறதா இல்லை. அமித்ஷா தான் வழி நடத்துறாரா? அதிமுகவை அமித்ஷா தான் வழி நடத்தி ஒன்றிணைப்பதற்காக தான் நான் வந்து மத்திய அமைச்சர் சந்திச்சேன்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் தெரிவிக்கிறாரு. அதிமுகவை அமித்ஷா தான் ஒன்றிணைப்பாரா? அதாவது நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, முதல்ல நீங்கெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனையை கையில் எடுங்க. அந்தந்த கட்சி அந்தந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க பார்ட்டியை எப்படி நடத்துகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன தேர்தலுக்கு வியூகம் எடுக்கிறாங்கங்கிறது அந்த சமயத்தில் தேர்தல் நேரத்தில் தெரியும். அது வரைக்கும் நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்னாக்க, அதாவது மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து இந்த மீடியாக்காரவங்கெல்லாம் அதை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, ஒருத்தங்க மேல கோபம் இருக்குங்கிறதுக்காக பெரிய முடிவுகளை நம்ம அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. காரணம், இந்த எங்களுடைய தலைவர்கள் இருவருமே மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அந்த பழக்கத்தில் அந்த வழிகாட்டுதலில் வர்றவங்க இந்த மாதிரி செய்யறது, அது நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதுதான்.